ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஷரீஃப் இயர். ஆல்மோஸ்ட் 1 இயர் கழிச்சு இந்த வீடியோ நான் போடுறேன். நம்மளோட யூடியூப் சேனல் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஆல்மோஸ்ட் 1 வருஷமாச்சு நான் கடைசியாக வீடியோ போட்டு. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இந்த வீடியோ நான் எதுக்காக இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து எடுத்திருக்கேன் என்னோடய லைஃப்பில். ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஜேர்னி என்னோடய வெஸ்டீஜில். இப்போ இன்னையோட நமக்கு வந்து இந்த ஜேர்னி முடியுது. ஏன்னா நான் வந்து வெஸ்டீஜ்லேருந்து வெளியே வந்துட்டேன். இப்போது நான் வெஸ்டீஜ் பண்ணுறதில்ல. ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நிறைய மெமரிஸ் எனக்கு இந்த கம்பெனிலேருந்து கிடச்சிருக்கு. நிறைய விஷயங்கள் எனக்கு கிடச்சிருக்கு. எதுக்காக இந்த முடிவு நான் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக என்னால் வந்து சரியாக இதில் பேமெண்ட் எடுக்க முடியல. என்னால் லெவல் கம்ப்ளீட் பண்ண முடியல. எல்லாமே வந்து கை காசு போட்டு தான் என்னால் லெவல் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிருக்கு. அதனால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு கீழே இருக்கிற நிறைய லீடர்ஸ் வந்து என்னால் இன்கம் ஸ்டாண்டர்டாக பண்ண வைக்க முடியல ஆக்சுவலாக. ஏன்னா கீழே இருக்கவங்க இன்கம் எடுத்தால் மட்டும்தான் மேலே இருக்கிறவங்களும் ஒரு நல்ல இன்கம் கண்டினியூஸாக எடுப்பாங்க. கீழே இருக்கிறவங்கள இன்கம் எடுக்க வைக்க நம்ம நிறைய முயற்சி எடுத்தோம். ஆனால் எல்லா முயற்சியும் நமக்கு ஃபெயில் ஆகிடுச்சு. அதனால் கீழே இருக்கிறவங்களால நம்மளால் ஸ்டாண்டர்டாக பிஸ்னஸ் பண்ண வைக்க முடியல. அதுக்கப்புறமா மிகப்பெரிய என்னோடய டீம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி பிஸ்னஸில் நிறைய வந்து ஸ்ட்ரகிள் ஆச்சு. எனக்கு இந்த சைட் பிவி மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய சேலஞ்சாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வெஸ்டீஜ் நான் ஆரம்பிக்கும்போது யூசிடி யூனிவர்சல் க்ரௌண்ட் டைரக்டர் பின் லெவலில் வந்து 8 மந்த்ஸில் 8 மாதத்தில் நான் அச்சீவ் பண்ணேன். நான் அச்சீவ் பண்ணும்போது யங்கஸ்ட் யூனிவர்சல் க்ரௌண்ட் டைரக்டர் நான் தான் வெஸ்டீஜில், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அந்தளவுக்கு நான் வந்து ரொம்ப சின்சியராக சீரியஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நான் வெஸ்டீஜை எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா வெஸ்டீஜ் எனக்கு நிறைய விஷயம் பண்ணி கொடுத்துருக்கு. பட் ஆனால் கீழே இருக்கிற பேஸ் லெவலில் இருக்கிற பிரான்ஸ், சில்வர், கோல்டு இந்த மாதிரி பேஸ் லெவலில் இருக்கிற லீடர்ஸ் வந்து எனக்கு கீழே இருக்கிற லீடர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இன்கம் பண்ணலை. அதனால தான் வந்து டீம் வந்து என்னால் வந்து கண்டினியூஸாக பண்ண முடியல. அதனால் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய டைம் வந்துடுச்சுன்னு நான் வந்து ஒரு 1 மந்த்தாக அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லி. ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 8 இயர்ஸாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கேன். இந்த 8 இயர்ஸாக நான் வந்து நிறைய கம்பெனிலாம் பண்ணதில்லை. ஸ்டார்டிங்கில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா தான் வெஸ்டீஜ்குள்ளே வந்தேன். வெஸ்டீஜ் பண்ணும்போது கூட எந்த ஒரு கம்பெனியோட பிளான் எதுவுமே நம்ம வந்து கிட்ட கூட போனது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் நல்லாவே ஒரு இடத்துல தான் என்னோடய ஃபுல் எஃபெக்ட் இருக்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறமா இப்போ லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக வந்து நிறைய அனலைஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு கம்பெனியை நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அந்த கம்பெனியோட பேர் வந்து ப்ரோவேதா. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணி. ஆல்மோஸ்ட் சேம் டிக்டோ வெஸ்டீஜ் மாதிரியே தான் இந்த கம்பெனி. அதனால தான் சீக்கிரமாக எனக்கு வந்து இந்த கம்பெனி செட் ஆகிடுச்சு. ஏன்னா சேம் வெஸ்டீஜ் மாதிரி தான் இருக்கும். வெஸ்டீஜ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. ஆல்மோஸ்ட் நிறைய லீடர்ஸ் வந்து வெஸ்டீஜில் இருக்கிற லீடர்ஸ் இங்கே இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த ப்ரோவேதான்ற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த கம்பெனியில் என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, 2 லெக் மட்டும்தான். 2 லெக் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த கம்பெனியில் இருக்குது. அதனால் நம்மளால் இங்கே வந்து ஈஸியாக வந்து டீம் ஃபார்ம் பண்ண முடியும். அதுலேயும் வந்து நமக்கு ஒரு லெக்கு நல்லா போச்சுன்னா கூட அந்த ஒரு லெக்லேருந்து நல்லா பண்ணுற லீடர்ஸ்கிட்டேருந்து நமக்கு 8% நமக்கு வந்து இன்கம் கிடைக்குது. இது மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நமக்கு இந்த கம்பெனியில் இருக்குது. ப்ராடக்ட்ஸும் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. புது கம்பெனினால் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. மற்றவங்களுக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் என் டீம் எல்லாருமே சேர்ந்து இந்த பிஸ்னஸை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வேறு யாராவது வேறு எந்த நெட்வொர்க்காவது பண்ணிவிட்டு விட்டு போனவங்க, வேறு எந்த நெட்வொர்க்காவது இன்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக என் கூட நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட பேர், உங்களோட ஊர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண பிறகு நானே உங்களுக்கு வந்து கால் பண்ணுவேன். சரிங்களா? என்னோடய டீமில் வரவங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் டீம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன். டீம் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? நீங்கள் ஒரே ஒரு லெக்கில் ஒர்க் பண்ணால் போதும். சரிங்களா? ஒரு லெக்கு நான் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவேன். மீதி இருக்கிற ஒரு லெக்கு நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும். இதை தவிர உங்களுக்கு டீம் சப்போர்ட் டெய்லியும் வந்து உங்களுக்கு வந்து புதுசாக வரவங்களோட மீட்டிங் டெய்லியும் இருக்கும் உங்களுக்கு. இதை தவிர டெய்லி ட்ரைனிங்ஸ் இருக்குது. எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு என் சைட்லேருந்து நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கேன்.
நீங்கள் பண்ண வேண்டியது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு முதல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நானே உங்களுக்கு கால் பண்ணுவேன். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு டிசிஷன் என்னோடய லைஃப்பில் நான் எடுத்திருக்கேன். அது உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, ஏன் வீடியோ போடுறதில்ல அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறமா கண்டினியூஸாக வீடியோ வரும் 100%. கண்டிப்பாக ப்ரோவேதா கம்பெனியோட வீடியோஸ் இதுக்கப்புறமா கண்டினியூஸாக வரும். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு கொடுங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல நானும் இன்கம் எடுத்து என்னை நம்பி வர என்னோடய டவுன்லைன்ஸ், என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இன்கம் எடுக்க வைக்கிறது தான் என்னோடய முதல் நோக்கமாக இருக்குது. பழைய கம்பெனியும் அதுதான் இருந்தது. இங்கே இதை விட இன்னும் கேரண்டியாக நான் வந்து இறங்குறேன். ஏன்னா நானும் இன்கம் எடுக்கணும், என்னை நம்பி வர என்னோடய டவுன்லைன்ஸ், என்னோடய டீம் மெம்பர்ஸும் இன்கம் எடுக்கணும். இதுதான் நோக்கத்தோடு இறங்க போகிறோம். கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.